السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பிற்குரிய ஒரு மாதத்தை எதிர்பார்த்த வண்ணம் நம்மை அமரச் செய்துள்ளான். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மா ரமலானுடைய ஜும்மாவாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் சில விஷயங்களை நம்முடைய மனதிலும் மூளையிலும் பதிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். முதலாவதாக, மாதத்தில் சிறந்த மாதம் ரமலான் மாதம். நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. நேரத்தில் சிறந்த நேரம் சுபுடைய நேரம், அதிகாலையுடைய நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் சிறந்த நேரம். நேரத்தில் சிறந்தது சுபுடைய நேரம். வாரத்தில் நாட்களில் வெள்ளிக்கிழமை, மாதத்தில் ரமலான். சரி, இந்த ரமலான் அப்படிங்கிற அரபி சொல்லுக்கு மணல், ரமுலு அப்படின்னா மணல். இப்படி பீச்சுக்கு போயிட்டு இந்த 2 கையில மண் அள்ளணும்னா எண்ண முடியாது. அந்த மண்ணை வச்சு கையில வச்சு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. லட்சக்கணக்கான மண்ணுகள் அப்படியே வந்துடும். சரியா? அந்த மாதிரி தான் ரமலான் மாதத்தில் உள்ள ஒவ்வொரு வினாடி, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வினாடியும் நன்மைகளை கொண்டு தரக்கூடிய வினாடிகள் என்பதை முதல்ல மனசுல பதிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் எத்தனை சூழ்நிலை கொடுத்திருக்கிறான்? 110 சிறு ஏடுகள் என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலை இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. 4 வேதங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அத்தனையுமே ரமலான்ல தான் கொடுக்கப்பட்டுச்சு. தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரமலான், அதே மாதிரி எல்லா மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் சோகங்கள் அத்தனையும் ரமலான் தான். அதனால் வேதம் உடைய மாதம். குர்ஆன் மட்டும் இல்லை, எல்லா வேதங்களும். ரமலான் மாதத்தினுடைய நம்முடைய குர்ஆன் பிறை 21, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 27 இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபிக்கு 40வது வயசு இருக்கும்போது அன்றைய லைலத்துல் கத்ர் பிறை 21 அதிகாலை சுபுடைய நேரத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். இதை நாம் மெயின்ல 2ஆவதா வைத்துக் கொள்ள வேண்டும். 3ஆவதாக, இந்த மாதத்தில் அனைத்துக்குமே இரட்டிப்பான அனுபவம். இப்ப நீ சுன்னத் தொழுதீங்க இல்ல, ஜும்மாவுடைய சுன்னத் தொழுதீங்க இல்ல, அடுத்த வாரம் ஜும்மாவுடைய சுன்னத் தொழுவதற்கு ஒரு நேரத்துல அந்த சுன்னத்து ஃபர்லுக்கு ஈக்குவல் ஆயிடும். இப்ப சுன்னத்து, இந்த வாரம் ஜும்மாவுடைய சுன்னத்து, ஆனா அடுத்த வாரம் ஜும்மாவுடைய சுன்னத்து உங்களுக்கு ஃபர்லுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஒரு ஃபர்லு தொழுதீங்க 2 ரக்காத் இமாமை பின்பற்றி தொழும் பொழுது 70 ஃபர்லுக்கு ஈக்குவல் ஆயிடும். இதே மனசுல ஏத்திக்கிடுங்க. அடுத்ததாக, பிறை பார்ப்பதற்கு முன்பு அலிஃப் லாம் மீம் என்று நீ குர்ஆன் தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது 3 நன்மைகள் கிடைக்கும், அல்லது 30 நன்மைகள் கிடைக்கும். ஆனால் ரமலான் பிறையை பார்த்து மக்ரிபுக்கு முன்னால ஓதுனா 3 நன்மை, மக்ரிபுக்கு பின்னால ஓதுனா 210 நன்மை. 21 210 நன்மை. எவ்வளவு நேரத்துல அந்த சேஞ்ச் ஆகுது? என்ன காரணம்? ரமலான் பிறந்துருச்சு, ரமலான் பிறக்கல. ரமலான் பிறந்த உடனே, அந்த பிறை தெரிந்த உடனே எல்லாத்துக்குமே அமல்கள் கூடிடும். இது ஏன் இந்த ஜும்மா நான் சொல்றேன்டா, இது எல்லாத்தையும் மெயின்ல வைக்கிறதோட முக்கியமான விஷயம் நாவை கட்டுப்படுத்துங்க. தயவு செய்து சொல்றேன், ரமலான் பிறை பார்த்தால் டிவி ஆஃப் பண்ணி போடுங்க. பொம்பளைங்க விரும்பத்தான் செய்வாங்க, அந்த சீரியல் இந்த சீரியல் சொல்ல மொத்தமா வயரை இழுத்து போட்டுருங்க. டிவியே பார்க்காதீங்க. சரியா சார்? டிவி பார்த்தா செல்போன் இருக்க, முடிஞ்ச அளவு குறைங்க. பார்க்காதீங்கன்னு சொல்லவே முடியாது, முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. நேரங்கள் வீணாவதை விட்டும் திட்டமிட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஷார்ட்டா சொல்ல முடியும். நேரங்கள் வீணாவதை விட்டும் திட்டமிட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். ஆனா ஷயாத்தீன்கள் விலங்கிடப்பட்டுருவாங்க, அது பின்னால வரும்.
ஆனா நஃப்ஸ் இருக்குல்ல, இந்த நஃப்ஸை ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா ஈரான் செய்தியை மட்டும் பார்த்துருவோமே, இஸ்ரேல் செய்தியை மட்டும் பார்த்துருவோமே அப்படின்னு தான் எடுக்க தோணும். ஆனா 10 நிமிஷம் அது போயிடும். எவ்வளவு நேரம் போயிடும்? குறைஞ்சது 10 நிமிஷம் ஓடி போயிடும். அதனால மெயின் செட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நஃப்ஸை வந்து 1 மாசத்துக்கு கட்டுப்படுத்தி வையுங்க. 1 மாசத்துக்கு நஃப்ஸை கட்டுப்படுத்துங்க. சரி, அடுத்ததாக குர்ஆனுடைய மாசம் மட்டும் கிடையாது, ரஹமத்துடைய மாசம். ரஹமத்து பொடி பொடின்னு பொடி, பரக்கத்துடைய மாசம், மஃபிரத்துடைய மாசம், மன்னிப்பு கிடைக்கக்கூடிய மாசம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஷைத்தான் விலங்கிடப்பட்டு சொர்க்கம் திறக்கப்பட்டு நரகம் மூடப்படக்கூடிய மாதம். கோவில்கள் தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய மாசம். யாருக்காக? நோம்பாளிகளுக்காக. தெரியுமா? இவ்வளவு சிறப்பான ஒரு மாசம் இன்ஷா அல்லாஹ் சில நாட்கள் நமக்கு வர இருக்கிறது. நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். திட்டமிடல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். திட்டமிடல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ரமலானை எப்படி திட்டமிடல்? பேசுறாங்க சொல்லுவாங்க, நான் இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் பண்றேன் சார், நோம்ப வைக்க முடியாது, வெயில் அலைகிறேன் அப்படிப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா? நாளைக்கு அல்லாஹ்வுடைய ரப்புடைய சன்னிதானத்துல போய் அப்படி சொல்ல முடியுமா? நோம்பை விட யார் அனுமதி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு டாக்டர் நீ நோம்பு வைத்தால் இறந்து விடுவாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முதுமை பெற்றவர்கள், 80 வயசாயிடுச்சு, 78 வயசாயிடுச்சு, அவங்க கூட மார்க்கம் எப்படி சொல்லுது? நீ நோம்பு விட்டியா பரவாயில்லை, 2 வேளை சாப்பாடே ஒரு மிஸ்கினுக்கு கொடுக்குது. 150 ரூபாய் 200 ரூபாய் ஆகுமா? ஒரு நாளைக்கு ஒரு நோம்புக்கு ஃபிதியாங்கிற நீயத்துல கொடுக்கணும். இது என்னுடைய நோம்பு வைக்க முடியாத இயலாமையின் காரணமாக, நோம்பை விட்டதன் காரணமாக தண்ட குத்தமாக இதை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு நீயத்தை பண்ணி சுமார் 4500 ரூபாய் குறைஞ்சது. 150 ரூபாய் கம்மியா 2 வேளை சாப்பிட முடியாது இல்லையா? 4500 ரூபாய் அல்லது 5000 ரூபாய ஒரு ஏழைக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். அப்படி யாருக்கு சொல்லுது? ரொம்ப முதியவர்கள். சுகரை வச்சு நோம்பு விட முடியாது. எனக்கு சுகர் இருக்கா சார், எனக்கு பிபி இருக்கா சார், எனக்கு ஜுரம் இருக்கா சார், சளி பிடிச்சா சார், இதெல்லாம் காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. நோம்பை விடுவதற்கான காரணம் யாருக்கு என்று கேட்டால், இந்த மாதிரி முதியோர்களுக்கு நோம்பை விடலாம், கர்ப்பிணிகள் நோம்பை விடலாம். கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, 8 மாசம் 7 மாசம் ஆச்சு, அந்த பெண்கள் நோம்பை விடலாம். இப்படி சில நோயாளிகள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான். பிரயாணத்தில் நோம்பை விடலாம் என்ற சட்டம் இருந்தாலும் கூட, பிரயாணத்தில் நோம்பை விடலாம் என்று இருந்தாலும் கூட, அந்த காலத்துல பிரயாணம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல அனுமதி அளிக்கின்றதன் காரணமாக நோம்பு இருந்தாலும் கூட இமாம்கள் சொல்றாங்க, ரமலான் கழித்து ஒரு நோம்பை நிறைவேற்றினால் 1க்கு 1 ஈக்குவல் ஆயிடும். ஆனா ரமலான்ல வச்ச சிறப்பு கிடைக்குமாட்டா? கிடைக்காது. ரமலான் நோன்பு வச்சிருக்க என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை வேற ஒரு மாசத்தில் கலா பண்ணினாலும் அதை ஈக்குவல் பண்ண முடியாது, சிறப்பை ஈக்குவல் பண்ண முடியாது. இதையும் நீ மெயின்ல வைத்துக் கொள்ளுங்கள். படுத்துக்கிட்டு மயக்கமா வந்தா கூட மேக்சிமம் நோக்க வைக்க பாருங்க. குர்ஆன் ஓத தெரியாது, எனக்கு குர்ஆன் தெரியாது சார், நான் என்ன பண்ணோம்னா குர்ஆன் தெரியுமா, அல்ஹம்து தெரியுமா, ஃபலக் நாஸ் தெரியுமா, என்ன சூரா தெரியுதோ அந்த சூறாவை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருங்க. இவைகளாம் உங்களுக்கு தரக்கூடிய டிப்ஸ். படுத்துக்கு ஒரு தேவையில்லை, கிப்லாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாயிர் பள்ளியில் வண்டி எடுக்கிறீங்க, கடைக்கு போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, போற முறை குர்ஆன் தலாவத்துல அதிகமா ஓதுங்க. ரமலான் பிறையை பார்த்ததில் இருந்து பெருநாள் பிறையை பார்க்கிற வரைக்கும் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குர்ஆனை அதிகமா ஓதுங்கள். எவ்வளவு முடியுமோ, பார்த்தோ பார்க்காமலோ, மனப்பாடமாவோ மனப்பாடம் இல்லாமலோ எவ்வளவு குர்ஆன் ஓத முடியுமோ அவ்வளவு தூரத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருங்கள். இரண்டாவதாக இப்ப சொல்றதுதான், முதல் 10ல அல்லாஹ்ட்ட ரஹமத்தை நிறைய கேளுங்க. முதல் 10ல அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை நிறைய கேளுங்க. 2வது 10ல அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பை கேளுங்க. 3வது 10ல நரகத்திலிருந்து விடுதலையும் சொர்க்கத்தையும் கேளுங்க. இப்படி பிளான் பண்ணுங்க. இந்த வாரமே இதெல்லாம் சொல்றேன், இந்த ஜும்மாக்கள் இருக்கா சொல்றேன், அந்த நேரத்தில் நீங்க சொல்லலாமே, பிளான் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த துஆவை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதான் திரும்ப சொல்றேன், 2 விஷயங்கள் தான். நீங்க ஆபீஸுக்கு போன பின்னால, ஆண்கள் வீட்டுக்கு ஆபீஸுக்கு போன பின்னால மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வைங்க, சும்மா சின்ன இது, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்தா அம்மாக்காரி புள்ள வரட்டும், இது எல்லாம் என்னுடைய பிள்ளைகிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருப்பாங்க. பொண்டாட்டிக்காரி என்ன செய்வாங்க, அவர் வரட்டும் இன்னைக்கு அவங்க அம்மா பத்தி இப்படி எல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருப்பாங்க. அவர் நுழையாயிருந்தா 2 பேரும் தன்னோட லிஸ்ட்டை ஒப்படைப்பாங்க, மண்டை காயிற அளவுக்கு. அது மாதிரி
அல்லாட்ட இந்த ஒரு மாசத்துல அவனை எவ்வளவு தூரத்துக்கு ஒழுக்கி எடுக்க முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு நெருங்க முடியுமோ அந்த அளவிற்கு திட்டமிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜும்மாவை உங்களுக்கு இந்த நாளில் சொல்றேன். பிளான் பண்ணுங்க, அல்லாட்ட பேசுங்க. துவாங்கிறது எல்லாம் துவா கிடையாது, எல்லாமே துவா கிடையாது. ஒரு ஹாஃபிது அர்த்தம் தெரியாம ஓதுவாரு, அவர் ரப்பனா ஆத்தினா ரப்பனா லலம்னான்னு ஓதிட்டு போவாரு. ஆனா என்ன கேட்டோன்னு அவருக்கும் தெரியாது, பின்னால் ஆமீன் சொல்றவங்களுக்கும் தெரியாது. இது துவா ஓதுதல், இது துவா ஓதுதல். நீங்க தனியா உட்காந்து கேட்குறீங்க, எனக்கு இதத்தா அதத்தா காரத்தா வயச வாசத்தா அப்படின்னு கேட்குறீங்க. இது துவா கேட்குதல். இன்னொரு மெத்தட் இருக்கு, துவா அல்லாஹ்விடம் பேசுதல். அல்லாஹ்விடம் பேசுதல். நீ தான் ரப்பு, நான் ஒரு அடிமை, எனக்கு இது எல்லாம் இப்படிலாம் செஞ்சல, இந்த நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சல, இப்படின்னு அழகா மனுஷ மக்கள்கிட்ட டிகிரி தோஸ்ட நெருங்கிய நண்பர்கிட்ட பேசுற மாதிரி அல்லாஹ்ட்ட பேசுறது. பேசக்கூடிய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். சுபுவுக்கு முன்னால் 10 நிமிஷத்தை ஒதுக்கி பேசுறதுக்காக ஒதுக்குங்க. அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு சுபுவுக்கு முன்னால சுபுவுடைய நேரத்துல 10 நிமிஷம் அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வைங்க. ரெண்டாவது, நோன்பு வச்சுட்டீங்கன்னா நோன்பு திறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இது தேவையான வேடு, இது தேவையில்லாத வேடு அப்படிங்கிறத பிரிச்சுடுங்க. தேவையில்லாத வேடை எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. நோன்பு வச்சுக்கிட்டு வீணான பேச்சுக்கள் பேசவே கூடாது. தொழுது பள்ளியில உட்கார்ந்துருப்பாங்க, நம்ம பள்ளியில அப்படி கிடையாது, அனுமதி இல்லை. அதனால சில பேர் தான் படுப்பாங்க. இந்த நிறைய பேர் வரிசையா படுத்துருக்கிற பள்ளியில பார்த்தோம்னா தொழுது ஆரம்பிப்பார், அந்த ஹாஜியார் அப்படின்னு ஆரம்பிப்பார். அசருக்கு பாங்க சொல்ற வரைக்கும் ஊரையும் கழுவிட்டு வந்துருவாங்க. எல்லா பேச்சும் வந்துடும், வீணான பேச்சுக்கள். நோன்பு வச்சதுக்கு 500 நன்மைண்டா அவர் எந்திரிச்சு அசர் தொழுது போகும்போது 5000 பாவத்தோட எந்திரிச்சு போவார். என்ன பிரயோஜனம்? அதனால திரும்பவும் சொல்றேன், நாவை கட்டுப்படுத்துங்கள். எதிரி நாவு தான், நோன்புக்கு எதிரி நாவு தான். சரி, இந்த ரமலான்ல நோன்பு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறீங்களா? இறையச்சம்னு ஒரு செக்ஷன் இருக்கு மார்க்கத்துல. தக்குவா அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க, தமிழ்ல இறையச்சம் என்று சொல்லுவாங்க. இந்த இறையச்சம்னா இந்த தொழுவது, நோம்புறது, உம்ரா பண்றது, ஹஜ்ஜி செய்யறது இதெல்லாம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுருங்க. இந்த இறையச்சத்தை வளர்க்கிறது நோன்பு தான். அல்லாஹ் சொல்லுவான், குத்திப அலைக்கும் சியாமும், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது முன்னுள்ள சமுதாயத்தில் கடமையாக்கப்பட்டதை போன்று என்று சொல்லிவிட்டு லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக இதை நான் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன். அப்ப இறையச்சம்னா என்ன? இறையச்சம்னா என்ன? இபாதத்து வேற, ஈமான் வேற, இஹ்சான் வேற, இறையச்சம் என்பது வேற. இறை அச்சம் என்று சொன்னால் சில நேரத்துல வரும். அது எப்படி வரும்னா, ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் மட்டுமே பார்க்கிறான் என்று நினைத்து அந்த பாவத்திலிருந்து ஒதுங்குதல், இதுக்குதான் இறையச்சம் பேரு. யாருமே பார்க்கல, ஒரு நாள் சொல்றேன், நான் 1 லட்சம் ரூபா தர்றேன்டா, வட்டிக்கு தர்றேன், நான் யார்ட்டையும் சொல்லலாம் மாட்டேன், நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். யாருமே இல்லை, வாங்கினா ஒருத்தருக்கு தெரியாது, அவன் வேட காப்பாற்றுவான், ஒருத்தையும் சொல்ல மாட்டான் என்றால் கூட என்னுடைய ரப்பு பார்க்கிறான், என்னுடைய அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற எண்ணத்துல அதை விடுறோம்ல, இதுதான் தக்குவா. இந்த தக்குவா எப்படி வரும்? நோம்புலதான் வரும். அல்லாஹ் சொல்றான், இந்த தக்குவாவை எது உருவாக்கி தருது? நோம்பு. நம்ம சாதாரண பட்டினை கிடக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, பட்டினையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் நன்மையை தந்துகிட்டே இருக்கும். நீங்க சும்மா உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் சொன்னா 70 அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் சொல்ற நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 70 சுப்ஹானல்லாஹ். இப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு நன்மைகள். நோம்பு முடிஞ்சு பெருநாள் துறையை பார்க்கும்போது கோடான கோடி நன்மைகள் டெபாசிட் செய்யப்பட்ட மனிதர்களாக நம்ம ஆகிவிடுவோம். இன்னும் சொல்ல போனா, பெண்களை ஊக்குவீங்கள். சமைக்கிற நேரம் போக மீதமான நேரத்தில் குர்ஆனை ஓதுவீங்க. குர்ஆனுக்கு 2 ஹக்கு இருக்குது. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த ஐநாவில் ரிட் அதிகாரம் சொல்லுவாங்க. 5 நாடுகளுக்கு ரிட் அதிகாரம் இருக்குன்னு எல்லா நாடும் கொண்டு வரதை ஒரே கைகள்ல செய்யலாம் ஆக்கிடுவோம். இந்த ரிட் அதிகாரம் 2 பேருக்கு இருக்கு. மறுமையில சொர்க்கவாதி என்ற ஒரு மனிதனை தீர்ப்பளிக்கப்பட்டு நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் சொன்ன பின்னாலையும் ரிட் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மை 2 நபர்களுக்கு இருக்கு. ஒன்னு அல் குர்ஆன், 2வது பெற்ற தாய். அல் குர்ஆன் வழக்காடும், யாரெல்லாம் இவன் என்னுடைய ஹக்கை நிறைவேற்றல, திரும்ப விசாரி, அவனை கூப்பிடு என்று சொல்லும். வருடத்திற்கு 2 முறை குர்ஆனை ஓதுதல் அல்லது கேட்குதல் நம் மீது கடமை.
வருடத்திற்கு 2 முறை குர்ஆனை ஓதுதல் அல்லது கேட்குதல் நம் மீது கடமை. அதனால்தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஓதுவார்கள், ஜிப்ரீல் கேட்பார்கள். ஜிப்ரீல் ஒரு தடவை ஓதுவார்கள், நபி அவர்கள் கேட்பார்கள். இது வருஷத்துல ரமதான் மாசத்துல 2 பேருக்கு நடக்கும். 2 பேர் எப்படிப்பட்ட ஆட்கள்? வானவர்கள் தலைவர் ஜிப்ரீல், மனித குல தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தங்க ஓதி ஒருத்தர் கேட்பாங்க. அதனாலதான் தராவிக்கு குர்ஆனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தராவி தொழுகைக்கு குர்ஆனுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. ஓத தெரியாதவர்கள் அந்த குர்ஆனை ஒரு தடவை வாழ்க்கையில் முழுவதுமாக கேட்கட்டுமே என்பதற்காகத்தான் முன்னோர்கள் தராவியில குர்ஆனை கொண்டு வந்தாங்க. இவர் அலந்தரக்கே முழுவதா ஓதி ஒரு ரக்காத் தொழுக கூடிடும். அதே தராவியோட நன்மை கிடைக்கும். ஏன் கொண்டு வராங்க? குர்ஆன் ஓத தெரியாத மக்கள், பொதுமக்கள் ஒரு முறை குர்ஆனை ரமலான்ல கேட்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அது எப்ப கிடைக்கும்டா? ஒரே பள்ளியில் நீங்க தொழுதா தான் கிடைக்கும். இப்ப தாஹீர் பள்ளியில 1.5 ஜுஸ் ஓதிருப்பாங்க, அப்புமேஸ்திரி போகும்போது 10 ஆயத்து முன்ன பின்ன ஓதிருப்பாங்க. அடுத்து நீங்க இன்னொரு பள்ளி எல்எம்டி போகும்போது அவங்க 10 டிஃபரன்ஸ் ஆயத்து ஓதிருப்பாங்க. அப்படி மாத்தி மாத்தி ஓதக்கூடிய நேரத்துல இடையில உங்களுக்கு 5 ஆயத்து 10 ஆயத்து ஒரு 2 ஆயத்து விடுபட்டுக்கிட்டே வரும். அதனால ஒரே பள்ளியில தொழுதால் அந்த குர்ஆன் முழுவதையும் கேட்கக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். ஒரு குர்ஆனை கேட்டேன் அப்படிங்கிற லாயக்கு குர்ஆன் வழக்க தொடராமல் இருப்பதற்கு அது நமக்கு தோதாகிவிடும். அதே மாதிரிதான் பெற்ற தாய், ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு போய் என்று சொன்ன பின்னாலேயும் கூட அந்த தாய்க்கு வழக்காடி என்னுடைய ஹக்கை நிறைவேற்றவில்லை என்று சொல்லக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுக்கிறான். சரி, ஆக மொத்தத்தில் இந்த வரக்கூடிய ரமலான் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். இது நமக்கு எவ்வளவு நன்மைகள் தேவைன்னா எக்கச்சக்கமான நன்மைகள் தேவைப்படுது. நம்ம அமல்கள் பத்தாது. வரக்கூடிய ரமலானை பயன்படுத்திக்கிறீங்க. ரமலான்ல 3-4 வகையான அமல்கள் ஏற்படுது. களிமா அதிகமா சொல்லுவோம், தொழுகையை நிறைவேற்றுவோம், நோன்பை நிறைவேற்றுவோம், ஜகாத்தையும் கொடுப்போம். ஹஜ்ஜை தவிர ஃபர்லுடைய 4 அமல்கள் ஏற்படும். ஃபர்லை தவிர 4 அமல்களும் நமக்கு ஈஸியா ஏற்படுது. அதனால ரமலானை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 18, 19 என்ன கிழமை ரமலான் நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ, பிறை தெரிகிறதோ, அந்த மகரிபில் இருந்து அடுத்த பெருநாளுடைய பிறை பார்ப்பது வரைக்கும் வாயை அடக்கி நேரங்களை வீணாகாமல், நான் திரும்ப சொல்ற முக்கியமான சொல்றேன், அல்லாட்ட 10 நிமிஷம் சுபுடைய நேரத்துல பேசி பழகுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல கொஞ்சம் எப்பவும் முடிக்கிறது விட இந்த வருஷம் ரமலான் இன்னும் ரொம்ப லாங்கா வருது. கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும் நமக்கு சாப்பிடலாம், சஹர் பண்ணலாம். ஒரு 4:40, 4:30 இந்த மாதிரி நேரத்துல 10 நிமிஷம் அல்லாட்ட பேசுங்க. அந்த பேச்சு எப்படி இருக்கும்னா அல்லாஹ்வை நமக்குள்ள நெருக்கணும். அல்லாஹ் சொல்றான், நீ என்னை நோக்கி 1 ஜான் வந்தால் நான் உன்னை நோக்கி 1 முழம் வருவேன், நீ என்னை நோக்கி 1 முழம் வந்தால் நான் நடந்து வருவேன், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் குத்ஸை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ அந்த அளவிற்கு 5 நிமிஷம் பேசுங்க. நாக்கை அடக்கி இருங்க. டிவி கண்ட்ரோல் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி 1 மாசத்துக்கு லைஃபை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்பதான் நாம் வெற்றி பெற முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஓத தெரியாத சகோதரர்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு குல்வல்லா சூராவை திரும்ப ஓதுங்க, ஒரு அல்ஹம்தே திரும்ப ஓதுங்க, இந்த தஸ்பீஹாத்துகளை அதிகமாக ஓதுங்க. நாக்க சும்மா இருட்டி விடாதீங்க. அது எதிரியா நன்மைக்குள்ள போதுனாதான் தீமைக்குள்ள போகாம இருக்கும். அடுத்த மனுஷனை தேர்ட் பர்சனை பத்தி எந்த காலத்திலும் பேசாதீங்க. 1 மாசத்துக்கு 3வது மனிதனை பற்றி எந்த காலத்திலும் பேசாதீர்கள். அது உண்மையாகவே இருந்தாலும் சரி. உண்மையா நடந்த சம்பவம் தானே, அந்த டீ கடையில நடந்துச்சே, அந்த மளிகை கடையில் நடந்துச்சே, அதை கூட நீங்க 3வது மனுஷங்களை பத்தி பேசாதீங்க. நீங்க அல்லாஹ் இதை மட்டும் தான் எண்ணமா இருக்கணும். இந்த குதிரைக்கு லக்கான் கட்டினமா இந்த 1 மாசம் ஓடிட்டு இருக்கணும். குதிரைக்கு சைக்கிள் ஏன் துணியை கட்டுறாங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா அது பாஞ்சிடும், விபத்தை உருவாக்கும். அதனால நீங்க அல்லாஹ் இதை தவிர வேற ஒண்ணுமே நோக்கமா இருக்கக்கூடாது. இந்த ரமலானை அதிகமாக பயன்படுத்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்துட்டா ஆயிஷாமா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கட்சியை கட்டி கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் வாயை மூடிக்கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படியெல்லாம் கதா இப்படியெல்லாம் மாறி விடுவார்கள் என்று ஆயிஷாமா அறிவிக்கிறாங்க. அதனால அருமையான சகோதரர்களே, இந்த பயானை கேட்பது சும்மா சாதாரணமா எடுத்துக்கொள்ளாம. நான் இப்ப என்னென்ன சொன்னேன் திரும்ப தொகுத்து சொல்ல பாருங்க. 10 நிமிஷம் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ்ட்ட பேசுறது, வீணான பேச்சு பேசாமல் 3வது மனுஷங்களை பத்தி பேசாமல் இருக்கிறது, டிவி போன்ற டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை கட் பண்ணி விடுவது, நம்மளையும் பார்க்கணும், நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லுவான், நீங்களும் உங்கள் குடும்பமும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
நம்மையும் பார்க்கணும். அது வீட்டோட பொம்மைக்கு தானே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விட்டு விட முடியாது. நாளைக்கு நல்லவங்க நம்மகிட்ட தான் கேட்பான். குல்லுஷையும் ராயிட்டி, ஒவ்வொரு மேய்ப்பாளரும் தன் மேய்க்கப்படக்கூடிய பொருளை பற்றி கேட்கப்படுவான் என்று அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் குடும்பத்தை பற்றி கேட்கப்படுவான். நீ நோன்பு வச்சு அவன் பொண்டாட்டி நோன்பு வச்சுட்டான், நீ நோன்பு வச்சு அவன் பிள்ளைங்க நோன்பு வச்சாங்களா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். நீ குரான் ஓதுன வீட்டுல குரான் ஓதுச்சான் அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு மதரசத்தை நிஸ்வான் மதரசான்னு ஆரம்பிச்சு பெரிய மாற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏற்படுத்திட்டு இருக்கு. பெண்களுக்கு குரானை ஓத சொல்லி ஆர்வம் ஊட்டுங்கள். திக்கி திணறி ஓதுறாங்களா அப்படியே ஓதட்டும், திக்கி திணறியும் ஓதட்டும், அப்படியே ஓதி பழகலாம். அடுத்த ரமலான் அவங்க சாதாரண ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அருமையான சகோதரர்களே, நெருங்கி கொண்டிருக்கிற இந்த மாசத்துல இன்னும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் முப்பத்திமாவாக பொதுப்படையா பேச்சுதான் இந்த வாரம் பேசி இருக்கிறேன். சிறப்பான பயன் தராவியத்துன்ற காற்று அதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. 8 20 அதுக்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். முதல்ல நம்மை நாம் சீர் பண்ணி நம்மை நாமே பாவத்தை செய்யாமல் இந்த ரமலானை எப்படி கப்சு பண்ணணும், இந்த ரமலானை எப்படி வெற்றிகரமா ஆக்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை மட்டும்தான் நான் ஊசிட்டு இருக்கிறேன். அதனால தக்குவாவை அதிகமாக்கி தக்குவாவுடைய எண்ணங்களை அதிகமாக்கக்கூடிய அமல்களை செய்யுங்கள். சப்ப காரணத்துக்காக நோன்பை விட்டுறாதீங்க. ஃபிதியா கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு காசை கொடுத்து சமாளிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. அது அனுமதிக்கப்பட்டவருக்கு மட்டும்தான் அனுமதி, மற்றவருக்கு அனுமதி கிடையாது. முடிந்த அளவிற்கு நான் இன்சல்மடி வியாபாரம் பண்றேன், வேற இது அலைகிற வியாபாரம் பண்றேன் அப்படின்னா ஒரு மாசம் வியாபாரம் நிப்பாட்டி போடுங்களேன். ரிஸ்க்கு தரமா அவன் தானே, அடுத்த மாசம் சேர்த்து தந்துட்டு போறான். ஏன் குரானால 2.5 வருஷம் சும்மா இருந்து அப்புறம் சேர்த்து சம்பாதிக்கலையா? குரான்ல எத்தனை பேர் பட்டின கிடந்தோம்? ஒரே ஒரு மாசம் அந்த வியாபாரத்தை பண்ணிட்டு அல்லாவுக்காக நோன்பு வைக்கணுங்கிறதுக்காக ஒரு மாசம் விட வேண்டியதானே. இறைச்சங்கிறது அதானே இல்லையா? இந்த காரணங்கள்லாம் சொல்லி ரப்படத்துல தப்பிக்க முடியாது. ரப்பு கேள்வி கேட்டாண்டா கேட்டுட்டு தான் இருப்போம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. நாளைக்கு நம்ம அல்லாஹ்வை சந்திக்கணும், கபருடைய வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கணும். திரும்பவும் சொன்னதை நான் சொல்றேன், முஸ்லீம்கிட்ட ஒரு ஹிந்துவை பார்த்து ஏண்டா இறந்துட்டேன்னு கேட்டா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இறந்துட்டேன்னு சொல்லுவோம். ஒரு முஸ்லீம்கிட்ட ஏண்டா இறந்துட்டேன்னு கேட்டா வாழ்வதற்காக இறந்து விட்டேன். வாழ்க்கையே சக்கராத்து தான். இதெல்லாம் நம்ம இப்ப ஜுஜுபி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கை எப்போ சக்கராத்துல இருந்து நமக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது. இதை மட்டும் மெயின்ல ஏத்திக்கிடுங்க. இந்த ரமலான் சரியான வாய்ப்பு. இன்னைக்கு காலையில் 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு காலையில எல்லாம் இன்ப அதிர்ச்சி நாங்க எல்லாரும் வீடுங்கள்ல பொம்பளைங்கெல்லாம் என்னடா இன்ப அதிர்ச்சின்னு கேட்டா, செல்போன்ல ஸ்டாலின் 5000 ரூபாய் போட்டாரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும். 5000 ரூபாய் போட்டது இன்ப அதிர்ச்சி. இன்னைக்கு காலையில இருந்து அந்த அதான் ஓடிட்டு இருக்கு, ரோல் மாடலா ஓடிட்டு இருக்குது, ட்ரெண்டிங் சென்டா. 5000 ரூபாய் இன்ப அதிர்ச்சின்னு சொல்லி சொன்னா, எந்த கண்ணும் பார்த்துடாத, எந்த காலம் எட்டாத, எந்த கற்பனையும் செய்ய முடியாத ஒரு சொர்க்கம் கிடைக்குது ரமலான்ல அப்படின்டா, சொர்க்கத்தை ரைட்டான் கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய இன்ப அதிர்ச்சி. சரி, 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்னாவது, இந்த பக்து இருக்குல்ல, தொழுகை இருக்குல்ல, தொழுகையுடைய பக்துகள், இந்த பக்துகள் இதுல இருந்து இதுவரைக்கும் தான் மார்க்கம் சொல்லுது. இன்னும் சிலத்த காலத்தை கிதாபம் மௌகூதா, குறிப்பிட்ட நேரத்துலதான் தொழுகணும். இன்னைக்கு 12:38 தான் லொஹருடைய பக்து ஆரம்பிக்குது. லொஹருடைய பக்து, அதனால நம்ம பாங்க தள்ளி வைக்கிறோம். 12:38 தான். இந்த பாங்க கேட்டுட்டு பெண்கள் தொழுதாங்க அப்படின்னா நம்ம 12:30 பாங்க சொன்னோம். 12:30 பாங்க சொன்ன பின்னால அதை பார்த்து ஏதாவது வீட்டுல பக்கத்து அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் தொழுதாங்கன்னா அந்த தொழுகை கூடாமல் போனதுக்கு காரணம் பள்ளி மோதினாரும் நிர்வாகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பக்து வந்த பின்னாலதான் தொழுகணும். இப்ப நான் ட்ரெயினுக்கு போகணும், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால தொழுதுட்டு போயிடுறேனே அப்படிலாம் முடியாது. அதனால அல்லாஹ் சொல்லும் போதே சொல்றான், குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த தொழுகையை தொழணும். பக்து எண்டு ஒன்று இருக்கு, பக்து ஆரம்பம்னு ஒன்று இருக்கு, முடிவுன்னு ஒன்று இருக்கு, ஆரம்பம்னு ஒன்று இருக்கு. அந்த அதனாலதான் ஜமாத்துலமா காலன்று மதரசனுடைய காலத்துல வாங்கினா அந்த காலத்துல தொழுகையுடைய ஆரம்பம் தொழுகையுடைய முடிவுன்னு டைட்டை போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தோதா இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஜும்மாவில் நம்முடைய பள்ளியில பாங்கை லேட்டாக சொல்லப்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துல அந்த பாங்கு இல்லை. எத்தனை பாங்கு? முதல் பாங்கு இருக்கு, அது பாங்கு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த பாங்கு எதுனா இந்த 2வது பாங்கு தான். மெம்பர் பட்டியல் ஏறணும்னு ஒரு பாங்கு சொல்றாங்கல்ல, இந்த பாங்கு தான் நபியுடைய காலத்துல இருந்துச்சு. இந்த பாங்கு தான் நபியுடைய காலத்துல இருந்துச்சு. இந்த பாங்கு சொல்லும் போதுதான் மலக்கள் ஓலைய சுருட்டி வச்சுட்டு அவங்களும் உட்கார்ந்துடுறாங்க. ஜும்மா பயானம் கேட்கறதுக்கு பொதுவாக கேட்க அவங்களும் உட்கார்ந்துடுறாங்க. அந்த பாங்குல இல்ல, இந்த பாங்கு தான் பாங்கு. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துலதான் உருவாக்கப்பட்டுச்சு, நபியுடைய காலத்துல இல்ல.
அபூபக்கர் ஸதீக் அந்த காலத்துல இல்ல, உமர் ரலியல்லாஹு அந்த காலத்துல இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு 16 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, பாதி காலம் இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல பாதி காலத்துக்கு பின்புதான் இந்த பாங்கு உருவாக்கப்பட்டு, அது எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, தொழுகைக்கு வாங்க தொழுகைக்கு வாங்கன்னு பஜாருக்கு ஆள் அனுப்பி கூப்பிட்டாங்க. தொழுகைக்கு வந்து ஒவ்வொரு 10 பேரை அனுப்பி விட்டு கூப்பிடுவாங்க. அது 4ஆம் வட்டத்தில் பாங்காக மாறிடுச்சு தவிர அந்த பாங்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த பாங்கை ஃபாலோ பண்ணி பெண்கள் தொழுவதன் காரணமாக நாம் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இந்த பாங்கு தான் பாங்கு. இமாம் சொல்லக்கூடிய இப்ப சொல்லுவார்ல கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த பாங்கு தான் நம்ம பதில் சொல்லணும். அந்த பாங்கின் போதுதான் இமாம்கள் இதுங்க ஸ்குட்டி வச்சுட்டு உட்கார்ந்துடுறாங்க. ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இரண்டாவதா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, பொதுவாகவே கேட்கறாங்க, 30 நாள் கஞ்சிக்கு 30 காசு பேர்ல காசு வாங்கணும், நீங்க நிறைய பேர்ல காசு வாங்குறீங்க, இந்த முட்டை அந்த இளையங்குடி எல்லாம் 30 பேர் தான் வாங்குறாங்க. இது வருஷம் பேசக்கூடிய பேச்சு தான். அருமையான சகோதரர்களை, ஒரு விஷயத்த நீங்க மெயின்ல ஏத்திக்கிடுங்க. இப்போ நம்முடைய பள்ளியில வந்து வளரக்கூடிய ஒரு பள்ளி, போனஸ் கொடுக்கிறது, இமாம்களுடைய சம்பளம், பள்ளி நிர்வாகம், அடுத்த வருஷம் வரைக்கும் உள்ள செலவினங்கள், அடுத்த ரமலான் வரைக்கும் உள்ள செலவினங்கள், இதுல மிஞ்சக்கூடிய காசை வச்சுதான் நிர்வாகிகள் பண்ணிட்டு வர்றாங்க. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு 8000 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்கன்னு சொல்லிச்சோன்னா, உங்களோட முடிஞ்ச அளவுக்கு அந்த தொகையை நிரப்புங்கள். போன வருஷம் கொடுத்ததை விட அதிகமாக கொடுங்கள். இந்த பள்ளி வந்து இன்னும் நிறைய மதரசாக்கள் உருவாக்கி நிறைய பேர் நிறைய சிஸ்டங்கள் எண்ணங்கள்லாம் இருக்குது. அதற்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுவதன் காரணமாக நான் ஜும்மா வசூல் கூட சொன்னேன். சலாம் கொடுத்த உடனே நம்ம பள்ளி யாராவது 7ஆவது குறை பார்த்திருக்கீங்களா? பீகார்காரங்க அங்க மதரசா இருக்கு, இங்க மதரசா இருக்கு, அது பண்ற இது பண்ற நம்ம பள்ளி அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா சலாம் கொடுத்த உடனே அல்லாஹ் அல்லாத யார்ட்டையும் கேட்க கூடாதுங்கிறத நம்ம உறுதியா இருக்கிறோம். இது கூட ஏழாம் தான், சுவால் கிடையாது. சுவாலுடைய எண்ணத்துல நான் பேசல, இது வந்து ஏழாம். இந்த காசுல என்னென்ன நாங்க பண்றோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இது செய்யப்படுகிறது. அதனால உங்களிடத்துல தேடி வரக்கூடிய நேரத்துல ஆதரவு கொடுத்து அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லது ஜும்மா தொழுதுக்கு போகக்கூடிய நேரத்துல அங்க வசூல் போன்றவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. காசு கொண்டு வராட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய பேரையும் உங்களுடைய போன் நம்பரையும் கொடுத்துட்டு நீங்க போனீங்கன்னு சொல்லிட்டோம்னா அவங்க உங்களை நம்பரை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரர்களை, மீண்டும் சொல்கிறேன், ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியும் வீணாக்காமல் அழகான ஒரு சொர்க்கத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.